அழகாய் சொல்லுகிறது யோவான் புஸ்தகத்திலே பாருங்க, பெதஸ்தா என்கிற குளம் அருகே 38 வருடம் வியாதியாய் கிடந்த ஒரு மனுஷன் கிடக்கிறான். பாருங்க, அந்த இடத்துல அவருக்கு உதவி செய்யும்படிக்கு யாருமே கடந்து வரவில்லை. அவர் முயற்சி செய்தாலும் அவருடைய சொந்த பலன் அப்படியாக அவருடைய வாழ்க்கை இருளா இருந்தது நிமித்தம் ஒரு தோற்று போகிற ஒரு அனுபவம் தான் அவருக்கு கிடைக்கிறது. அவருடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதாய் போய்கொண்டே இருக்கிறது. அவர் அந்த குளத்தில் இறங்கி சுகமடைவதற்காக பிரயாசப்படுகிறார். ஆனால் எந்த காரியமும் நடக்கல. அன்றைக்கு யூதருடைய பண்டிகையா இருந்தது. இயேசு எருசலேமுக்கு வருகிறார். பாருங்க, அந்த ஒரு மனுஷனுக்காக, அந்த 38 வருடம் வியாதியாய் கடந்த அந்த ஒரு மனுஷனுக்காக இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி கடந்து வருகிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எவ்வளவு காரிருள் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சூழ்ந்திருந்தாலும் அந்த தேவனுடைய வார்த்தை, அவனை தேடி தேவன் வந்த பொழுது அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அவன் வெகு காலமாக அவன் இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தில் இருக்கிறான்னு சொல்லி தேவன் நிர்ணயித்த பொழுது அவனுடைய விடுதலையை யாராலையும் தடுக்க முடியவில்லை. இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களுடைய இருளான வாழ்க்கையை அப்படியாக அவருடைய உதவி செய்கிற அந்த கிருபையின் மூலமாய் அப்படியாக அவருடைய மகிமை உங்களுக்கு உதவி செய்து அந்த இருளில் இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதே போல உங்களுடைய இருளான வாழ்க்கை கூட தேவனுடைய உதவியினால் ஒரு பிரகாசிக்கிற வெளிச்சமான நாட்களுக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறார்.